பிரபல நடிகர் ஸ்ரீயின் தற்போதைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தொடரில் நடித்து இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர்தான் ஸ்ரீ. பின்னர் வழக்கு எண் 18 படத்தில் நடித்து சினிமாவில் நாயகனாக அறிமுகமாகியிருந்தார். இப்படத்தில் இவருக்கு கிடைத்த இந்த வரவேற்பு இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை சினிமாவில் ஏற்படுத்தி கொடுத்தது. இப்படத்தை தொடர்ந்து மிஷ்கின் இயக்கத்தில் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் முதல் படமான மாநகரம் படத்திலும் நாயகனாக நடித்து அசத்தியிருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான இருகப்பற்று திரைப்படத்தில் இவரது நடிப்பு ரசிகர்களிடம் தனி கவனம் பெற்றிருந்தது. இப்படத்திற்கு பிறகு ஸ்ரீ தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளில் நடித்து மிகப்பெரிய நடிகராக வலம் வருவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென தமிழ் சினிமாவிலிருந்து முற்றிலுமாக விலகினார். கடந்த 2 ஆண்டுகளாக சினிமாவுடன் எந்த தொடர்பிலும் இல்லாத இவரின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆளே அடையாளம் தெரியாதது போல் மாறி மனநிலை சரியில்லாதது போல இன்ஸ்டாகிராமில் அவர் போடும் வீடியோக்கள் மற்றும் கேப்ஷன்கள் அவரின் ரசிகர்களிடம் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் அவர் போதைக்கு அடிமையாகிவிட்டதாகவும் மேலும் அவருக்கு மனநிலை சரியில்லை என்பதை போன்றும் கூறி வருகின்றனர். ஆனால் இருகப்பற்று படத்தில் நடித்த ஸ்ரீக்கு தயாரிப்பு நிறுவனம் சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றியதே ஸ்ரீயின் இந்த நிலைமைக்கு காரணம் எனவும், சம்பளம் தராமல் தன்னை ஏமாற்றிவிட்டதாக அவர் மனவேதனையில் இருக்கிறார் என்றும், அந்த விரக்தியில் அவர் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து டெல்லியில் தனியாக வசித்து வருவதாக ஸ்ரீயின் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டவர் இதுபோன்று ஆகியிருப்பது கவலை அளிப்பதாகவும், அவருக்கு தமிழ் சினிமாவில் மீண்டும் இயக்குநர்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என ஸ்ரீயின் ரசிகர்கள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.